முதல்ல நம்ம தடை செய்யப்பட வேண்டியது என்னன்னா இந்த ஆக்ஷன் வயலண்டட் சினிமாக்கள். அது ரொம்ப முக்கியமா அதிக ஃபேன் பேஸ் உள்ள நடிகர்கள் நடிகிற ஆக்ஷன் மசாலா படங்களை கண்டிப்பா தடை செய்ய வேண்டும். அதுக்கு இந்திய அரசும் மாநில அரசுகளும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய ஃபேன் பேஸ்ல உள்ள ரசிகர்கள் எல்லாம் நம்ம தலைவரே இப்படி ரோட்ல அருவாள் எடுத்துட்டு சுத்துறாரு, போலீஸ் எதிர்த்து சண்டை போடுறாரு, போலீஸே எதிர்த்து கை நீட்டி பேசுறாரு, சவால் விடுறாரு, பஞ்சினேலர் பேசுறாரு. அப்ப நம்மளும் இந்த மாதிரி பண்றது தப்பே இல்லைன்னு இந்த மாதிரி பசங்க அருவாள் எடுத்துட்டு தெருவில் இறங்கிறாங்க, ட்ரெயின்ல போய் அட்ராசிட்டி பண்றாங்க, பஸ்ல போய் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. These are of course students of the Pachiyappa College is what we understand. All of them on board that local train. Did you see at least? இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாமே முதல்ல ஃபாலோ பண்றது தங்களுடைய தலைவர்கள் தான். ஒரு சிறந்த உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சக்திமான் சீரியல் வந்துகிட்டு இருந்தது. சக்திமான் சீரியல் நடிச்ச முகேஷ் கண்ணா ஒரு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. ஆனா அவர் நடிச்ச சக்திமான் சீரியலை பத்தி இன்ஸ்பயர் ஆகி அந்த ஏகப்பட்ட பசங்க அவர் மாதிரியே ட்ரீட் பண்றது. நிறைய குட்டி பசங்க பில்டிங் உடைய மாடியில இருந்தெல்லாம் குதிச்சிருக்காங்க. A few moments later. ஒரு சாதாரண ஒரு சீரியல் நடிகர்களை நம்ம ரசிகர்கள் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னா அப்புறம் பெரிய ஸ்டார்களை ஃபாலோ பண்றதுக்கு சொல்லியே தெரியணும். ஆரம்ப விதைகளை விதைக்கிறது யாரு பாத்தீங்கன்னா இந்த ரஜினி விஜய் மாதிரி முன்னணி நடிகர்கள் எல்லாம். ரஜினி முந்தி ஸ்டைலா சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறேன், ஸ்டைலா மது குடிக்கிறேன்னு அதை பார்த்து தன்னுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு கெட்டு போவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை நிறைய படங்கள்ல ஃபாலோ பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு ஒரு யங் ஜெனரேஷனே ஸ்பாயில் பண்ணது மட்டும். இப்போ யாரும் சிகரெட் பிடிக்காதீங்க, நான்வெஜ் அதிகம் சாப்பிடாதீங்க, மது குடிக்காதீங்கன்னு புத்தர் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரெல்லாம் உண்மையான ஒரு பொறுப்பான நடிகரா இருந்தா நம்மளை ஃபாலோ பண்ற இத்தனை ரசிகர்கள் இதெல்லாம் பார்த்தா கெட்டு போயிருவாங்களே. நான் ஒரு பொறுப்பான நடிகரா அன்னைக்காவது யோசிச்சிருக்கணும். எனக்கு என்னவோ இந்த திருத்தணி சம்பவத்தில் ஈடுபட்ட பசங்களை பார்த்தா ஒருவேளை விஜய் ரசிகர்களா இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பசங்க பெரியவங்களை அதட்டி பேசி சவால் ஒரு வீடியோக்கெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் எப்படி தன்னுடைய படங்களை போலீஸ் எதிர்த்து பேசுவாரோ, வில்லனை எதிர்த்து பேசுவாரோ, அதே பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன், மேனரிசத்துல தான் எதிரில் உள்ள ஆட்கள் கூட பேசி சவால் விட்டுட்டு இருக்காங்க, தெருவில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அதிக ஃபேன் பேஸ் உள்ள முன்னணி நடிகர்கள் மட்டுமல்ல எந்த நடிகரும் இனிமே ஆக்ஷன் மசாலா படங்கள்ல நடிக்க கூடாது, படங்கள்ல கொலை பண்ற மாதிரியான காட்சிகளை நடிக்க கூடாது, கொடூரமான வன்முறையை தூண்டக்கூடிய சண்டை காட்சிகளை நடிக்க கூடாது. இப்படி மாதிரி படங்கள் இனிமே வந்தா சென்சார் போர்டுகள் இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். அடுத்து